நீங்க எதையுமே கவலைப்படாம இந்த வேலைக்கு பின்னாடி ஓடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்க. சார் இப்போயாவது ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன். எவ்வளோ கேவலமாக இருப்பேன் சார், அசிங்கமாக இருப்பேன் சார். இவெல்லாம் என்னடா வாழ போகிறான், இவெல்லாம் என்னடா செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு ஒரு வழி காட்டினது என் பொண்டாட்டி. என்னெல்லாம் லவ்வே பண்ண மாட்டான், என்னெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு லவ் பண்ணான். சரி நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணான். நம்மளால ஒரு பிள்ளை ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். 2013 ஹாஸ்டலுக்கு எல்லாம் மேலே கட்டில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு லவ் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கீழே உட்காந்து எனக்கெல்லாம் யாரா வருவான்னு சொல்லும்போது 2014 என்னை எனக்கு தெரியாது இந்த பிள்ளை லவ் பண்ணுறது. ஊரில் உன்னை ஒரு பிள்ளை ஊரில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கடா, இல்லை உன்னை கட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. யாரா அந்த பிள்ளை விசாரிச்சா இந்த பிள்ளை லவ் பண்ணுறது எனக்கே தெரியாது. இந்த பிள்ளை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிள்ளை கொஞ்சம் ஐயோ வாயா பேசுது, என்ன நம்மளை என்ன போட்டுக்கிட்டு தள்ளிட போகுதுன்னு பார்க்கும்போது ஆனால் மனசு இருந்துச்சு. நான் பிடிச்சவனுக்கான என்ன வேணா பண்ணேன். இப்படிப்பட்ட பிள்ளை நம்மளை பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும் போது எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார். எங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாப்புல. என்ன பண்ண அவருக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள, இல்லைன்னா பர்மனன்ட் ஜாப் மாப்பிள்ள வேணும்னு கேட்டாப்புல. எனக்கு வந்து நான் வந்து படித்து முடித்தேன் சார். படித்து முடிச்சுட்டு ஒரு இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா பர்மனன்ட்னு சொன்னாங்க. பர்மனன்ட் ஜாப் வாங்கணும், பர்மனன்ட் ஜாப் வாங்கி அந்த அம்மாவை கட்டணும்னு ஒரு வெறி சார். அவங்க அப்பனாத்தா கூட ஃபோன் போட்டு நான் பர்மனன்ட் ஆகிட்டுன்னு சொல்லலை சார். மாமனார் ஃபோன் போட்டு மாமா உன் பொண்ணை கூடு, மாமா பொண்ணை கூடு அப்படின்னு கேட்டப்ப எனக்கு வந்த சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு சார். நாங்கள் வந்து கிராமிய கலைஞர் சார், உரிமை அடிப்போம். இவெல்லாம் உரிமை தாண்ட அடிக்க லாய்க்கு, இவெல்லாம் வேலையே செய்ய மாட்டான்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ வந்து என் கம்பெனியில் 40,000 50,000 சம்பளம் வாங்கும்போது மேலே எங்கேயும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு இப்படி வரும்போது, இந்த மாதிரி வரும்போது, இதுவே இந்த ஷோக்கு போனதே பல பேர் பார்த்து ஷோக்கெல்லாம் போயிட்டானாடா எப்பா சாமி அது இன்னொருத்தன் சொல்லி, அதுவும் ஷோக்கு போனது கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஷோக்கு போனியாக்க என்ன அங்கே அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த ஷோக்கு போனேன். ஆனால் பேசுனது நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவன் என்னத்த பேசுனேன் அப்போ அடிச்சு மல்லு கட்டுறேன். வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பேன், இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா. பேசுகிறவன் 1000 பேசத்தான் செய்வான். அவனை முன்னாடி நம்ம எப்படி கெத்தா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் சார் என்னோட வெறி. இவங்க சொல்கிறாங்கல்ல, நான் வந்து நீங்கள் இதையே பார்க்குறீங்க, எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு அடிபட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, மிதிப்பட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஏம்மா உனக்கு ஒரு 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளை ஐயா வலிக்குதுன்னு சொல்லாத அளவுக்கு இல்லைன்னா நீ பார்க்க உனக்குள்ள உள்ள ஒரு வலி இருக்குது, உனக்குள்ள ஒரு வெளியே ஒரு வலி இருக்குது. கைகால் வலிக்குதுன்னா உனக்கு தெரியாதா? நான் மேலேருந்து வேலையை பார்த்தா மீத வேலையை மாமா உடம்பு முடியல காசு போட்டால் போயிட்டு வா, முடியலைன்னா நம்ம சொந்த பந்தம் இருக்கு, சொந்த பந்தம் கூட்டு போயிட்டு வா. நான் இதை பார்த்து நீ அதை பாருன்னு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சார். அதாவது கொத்தனாரே வீடு கட்டி, கொத்தனாரே பெயிண்ட் அடிச்சு, கொத்தனாரே எல்லா வேலையும் பார்த்து, கொத்தனாரே அம்பிட்டு வேலையும் பார்த்தா என்ன பண்ண? அது எதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு. வீடும் மனுஷங்களும் ஒண்ணா குடிசை வீட்டில் இருக்க முடியும். நம்மளை இலக்காரமாக பேசி போட்டாங்க. நம்ம அதே குடிசை வீட்டில் கடைசி வரைக்கும் இருந்தா அவன் முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து கட்டினால அந்த ஒரு வெறி. குடிசை வீட்டுலேருந்து சொந்த வீடு வாங்கு, இடம் வாங்கினேன் 18 லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க அம்பிட்டு வேறு. வண்டி வாங்கின 1 லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க அம்பிட்டு வேறு. என் பிள்ளைக்கு நகை செத்து போயிட்டாங்க அம்பிட்டு வேறு. என்னடா இவன் அம்பிட்டு வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்கானு சொல்லிட்டு காண்டில் இருந்திருக்காங்க சார். இவன்லாம் எப்படா வாழ்ந்து காட்டிவன் காண்டில் இருக்கும்போது எனக்கு அந்த காண்டு தான் எனக்கு வந்து சந்தோஷம். அந்த காண்டு அவனுக்கு வகுத்தெரிச்சல், அந்த வகுத்தெரிச்சல் தான் எனக்கு வந்து சந்தோஷம். 18 லட்ச ரூபாய்க்கு இடத்த வாங்கி கொடுத்துட்டீங்க, வீடு வாங்கி கொடுத்துட்டீங்க, பைக் வாங்கி கொடுத்துட்டீங்க, பிள்ளைக்கு நகை சேர்த்துறீங்க, எல்லாம் சேர்த்துட்டீங்க. ஆனால் அவங்க சந்தோஷமா இருக்காங்க கேளுங்க. நீ சந்தோஷமா இருக்கேம்மா? சரிங்க, இவ்வளோ வாங்கி கொடுத்துட்டேன், உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு வீடு கொடுத்துட்டேன், சந்தோஷம் இல்லையா? கார் கொடுத்துட்டேன், சந்தோஷம் இல்லையா? பேங்க்ல பணம் போட்டுட்டேன், ஏடிஎம் கார்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன், சந்தோஷம் இல்லையான்னு ஒன்று கேள்வி கேட்குறாங்களா? நேரடியாக அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அந்த ஆஃபீஸ் பற்றியே தானே யோசிக்கிறீங்க. அந்த ஆஃபீஸ் பற்றி கூட ஒரு 5 மினிட்ஸ் எங்ககிட்ட பேசுங்க, அந்த ஆஃபீஸை பற்றி கூட பேசுங்க, அது போதும் எங்களுக்கு. அந்த 5 நிமிஷம் இல்லை 5 மணி நேரம் கூட கொடுக்குறேம்மா, நான் ஐ லவ் யூ நான் கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. அதாவது எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, நான் திருப்பி சொன்னதையே சொல்லிக்கிட்டு வேண்டியதா இருக்கு.